सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। मैत्रेय उवाच एवं निशम्य कपिलस्य वचो जनित्री साकर्दमस्य दयिता किल देवहूतिः विस्रस्तमोहपटला तमभिप्रणम्य तुष्टावतत्त्वविषयाङ्कितसिद्धिभूमिं। देवहूतिरुवाच अथाप्यजो अन्तः सलिले शयानं भूतेन्द्रियार्थात्ममयं वपुस्ते गुणप्रवाहं सदशेषबीजं दध्यौ स्वयं यज्जठराब्जजातः। இந்த கடைசி அத்தியாயமான இந்த மூணாவது ஸ்கந்தத்தினுடைய லாஸ்ட் கடைசி அத்தியாயம். அதுல இது வரைக்கும் கபிலர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு தேவகூதி அவளுடைய மோகம்ங்கிற ஒரு ஆவரணம் விலகி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. யாரு அவருங்கிறதுக்கு சொல்லும் பொழுது தத்துவங்களை ஒரு ஒரு அந்த சாங்கிய தத்துவங்களை விவரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாங்கிய தத்துவத்தினுடைய சாங்கிய தர்சனத்தினுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய கபிலருங்கிறார். அதனால இதுவரைக்கும் நமக்கு சொன்னது பூரா ஒரு ஒரு சாங்கிய தர்சனத்தினுடைய தத்துவங்களை தான் இங்க விளக்கியிருக்கார். அதனால அவளுடைய மோகம் விலகி அவ ஆரம்பிக்கிறா. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆரம்ப சிருஷ்டியிலேருந்து ஒரு ஒரு கேப்சியூல்ல சொல்றாத எப்படி எந்த ஒரு பகவான் யாருடைய வயிற்று தாமரை அந்த நாபி கமலத்திலிருந்து பிறந்தாரோ பிரம்மா, அந்த பிரம்மா வெறும்னு நினைச்சார், அவ்வளவுதான். அவரால் டைரக்டா பகவானை பார்க்க முடியல. அவருடைய அந்த ஈஸ்வரனாக இருந்த பொழுதிலும் எல்லா லோகத்தையும் தாண்டி மேல சத்தியலோகத்துல இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் அவரால் அந்த சலிலே சயானம் தத்யோங்கிறார். எல்லாத்துக்கும் பீஜபூதமாக எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய பகவான வெறும்னா தியானம் பண்ணார். அவரால் அதுக்கு மேல பார்க்க முடியல அவருடைய தேகத்தை அப்படின்னு சொல்றார். சயேவ விஸ்வஸ்ய பவான் விதத்தே குணப்பிரவாகேன விபக்த வீரியः சர்காதி அனீஹः அவிதத அபிசந்திஹி ஆத்மேஸ்வரः அதர்க்கிய சஹஸ்ர சக்திஹி. இந்த ஸ்லோகத்து இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, சயேவ அதாவது எந்த பகவானுடைய நாபிக்கமலத்திலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவானவர் வந்தாரோ, யார பத்தி அந்த பிரம்மா வெறும்ன ஒரு ஒரு தியானம் தான் பண்ண முடிஞ்சதோ, டைரக்டா சாட்சாத்தா பிரத்யட்சமாக பார்க்க முடியலையோ, அந்த பகவான் தான் சயேவ பவான், அவர்தான் தாங்கள் அப்படின்னு அந்த மொமெண்ட்ல தேவஹூதிக்கு கபிலர்னுடைய ஒரு இது வரைக்கும் தெரியலங்கிறது இல்ல, சயேவ பவான்னு இந்த இடத்துலதான் அவளுக்கு ரியலைசேஷன்ங்கிறது கிடையாது இருந்தது. அதனாலதான் அந்த கபிலர்கிட்ட அவ கேட்டா, அவரும் உபதேசம் பண்ணார். அந்த கிரகஸ்தாசிரமத்திலிருந்து அவளுக்கு அந்த எல்லாத்தையும் துறந்து செல்லணுங்கிற ஒரு ஆசையும் இருந்ததுனால அவளுக்கு புரிஞ்சுது கபிலர் தான் பரமாத்மா, அவர் தான் விஷ்ணுவனுடைய அவதாரம்ங்கிறது புரிஞ்சா கூட சில சமயம் இந்த there is an extra realization that comes about இல்லையா. ஒரு நமக்கு இன்டெலெக்சுவலா புரியறது இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இன்னும் இன்னும் தெளிவாக ஆக ஆக அதே விஷயம் தான். இதுக்கு என்ன, இதையே தானே முன்னாடி சொன்னோம், எத்தனையோ புக்ல சொன்னது தானே இப்ப திருப்பியும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சிலதெல்லாம் சில ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கிளியர் ஆகும். அதாவது பிளர்டா இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஸ்லோவா இட் இஸ் ஸ்டார்டிங் டு பிகம் கிளியரர் அண்ட் கிளியரர். அந்த மாதிரி ஒரு கண்ணாடியில டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு ஒவ்வொன்னா போட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுவா, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி நமக்கு ஒன்னொன்னா பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு அந்த இமேஜ் பகவானுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் வர்ணனை இன்னும் கிளியரா ஆகிறது. அதனால தேவஹூதிக்கு இங்க அந்த கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு அவளுக்கு. சயேவ பவான் யாரு, விஸ்வஸ்ய சர்காதி விதத்தே, அதே பகவான் தான் தாங்கள் இந்த உலகத்தினுடைய சர்க்கம் முதலியவைகளை செய்கிறீர்கள். அதுல முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க அடுக்கிறா. என்னென்ன ஸ்டெப்ஸ்னா, ஃபர்ஸ்ட் குணப்பிரவாகேன விபக்த வீரியா, குணங்களினுடைய பிரவாகத்தினால, சத்வ ரஜஸ் தமசனுடைய பிரவாகத்தினால
அதனுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் 3 மூர்த்தியாக பிரிச்சுக்கிறார். சோ விபக்த வீரியாக அவருடைய சக்திகளை பிரித்து கொண்டு அந்த சக்தி துவாரேன இந்த சர்க்காதி விதத்தே அந்த சக்தி மூலியமாக இது எல்லாத்தையும் அவர் செய்யறார். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய சக்தியை பிரிச்சுண்டு அநீகா பற்றுதல் இல்லாமல் தான் செய்யறோம் இந்த காரியத்தை அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்டே இல்ல அவருக்கு இந்த சிருஷ்டியிலயோ ஸ்திதியிலயோ சம்ஹாரத்திலயோ. அப்படி இருந்துண்டு அப்ப என்னத்துக்காக அவர் பண்றார் அப்படின்னா முன்னாடி செய்த சங்கல்பம் நமக்கு அப்ளை ஆகர்ச்சே, அதாவது ஜீவர்களுக்கு அப்ளை ஆகர்ச்சே சங்கல்பம்ங்கிறது தான் காமம், அதுதான் டிசையருங்கிறோம். இங்கே பகவான் அவனுடைய லீலைக்கு அவன் வந்து ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டான்னா அந்த சங்கல்பத்தை பொய்யாகாமல் உண்மையாக ஆக்கி அதுதான் சத்திய சங்கல்பக அவிதத அபிசந்திகி. அவனுடைய ஒரு தீர்மானம் இந்த உலகத்தை படைக்கிறான். அதனால அவனுக்கு அதோட அட்டாச்மெண்ட் இல்லை. நமக்கு அதே சங்கல்பம் காமங்கள் வந்ததுன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிற பாயிண்ட் எல்லாம் நமக்கு வந்து சேரும். பகவானுக்கு அது சேராது. ஆத்மேஸ்வரகா என இந்த ஜீவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்தராத்மாகவும் இருந்துருக்கான். இருந்துட்டு அதற்கிய சஹசிர சக்தி எண்ண முடியாத நம்மளால சிந்திக்க கூட முடியாமல் இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தியை கொண்டவனாக இருக்கிறதுனாலதான் தங்களால் பவான் சர்க்காதி விதத்தே தாங்கள் இந்த உலகத்தினுடைய சர்க்கா முதலிய அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயத்தை விதத்தே செய்கிறீர்கள். சயேவ விஸ்வஸ்ய பவான் விதத்தே குணப்பிரவாகேண விபக்த வீரியஹா சர்காத்யனீஹோ விததாபிசந்திஹி ஆத்மேஸ்வரோ அதர்க்கிய சஹஸ்ர சக்திஹி சத்வம் விருதஹ மே ஜடரேண நாத கதன்னு யஸ்யோதரே ஏதத் ஆசீத் விஸ்வம் யுகாந்தே வடபத்ரே ஏகஹ சேதே ஸ்ம மாயா சிசுர் அங்கிரி பானஹ. விதவிதமா அவன் நினைக்கிறா, இப்பேற்பட்டவரா என் வயிற்றுல இருந்தாரா, நான் மே ஜடரேன என்னுடைய வயிற்றினால் பிருதகா தாங்கப்பட்டவர் தாங்கள். யாருடைய வயிற்றில் எஸ்ய உதரே ஏதத் விஸ்வம் ஆசீத் இந்த உலகமானது ஏதத் விஸ்வம் இந்த உலகம் யாருடைய வயிற்றில், அதாவது மார்க்கண்டேயர் என்ன பண்ணாருன்னா, மார்க்கண்டேயர்ங்கிற ரிஷி தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தபஸ் பண்ணும் பொழுது அவரை சுத்தி வந்து பல கல்பங்கள் மாறி, அதாவது மகாபிரளயம் இல்ல, இந்த சின்ன சின்னதா வந்து பிரம்மாவனுடைய தினம் ஆகுமோ இல்லையோ அந்த கல்பங்கள் முடிஞ்சு பிரம்மாவனுடைய ஒரு த்விபரார்த்த காலம் முடிஞ்சு அந்த ஜலத்துல ஆளிலை கிருஷ்ணனாக படுத்துன்னு இருக்கார் பகவான். அவனுடைய வயிற்றுல அந்த உலகத்தை பாக்குறாரா, அதுக்கு வந்து சாட்சிபூதம் மார்க்கண்டேயர் தான். ஒரு மகாபிரளயமா இருக்கலாம், இல்ல நடுவுல ஒரு கல்பமா கூட இருக்கலாம், தெரியல. ஆனா வடபத்திர சாயியாக மார்க்கண்டேயருக்கு வந்து தரிசனம் கொடுத்தார் பகவான். மாயா சிசு குழந்தையா, மாயினால அது வந்து குழந்தையா ஒரு ஒரு பாவனையை எடுத்துட்டு அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். மாயா சிசுகு மாயை வசமாக ஒரு குழந்தையினுடைய ஒரு வேடத்தை பூண்டு அது அப்படி உட்கார்ந்துட்டு அவர் மாட்டுக்கு அங்கிரி பானகான்னா அந்த அங்குஷ்டம் அது என்ன கராரவிந்தேன முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. அந்த ஸ்லோகம் தான் இங்க. மாயா சிசுகு அங்கிரி பானகா, அங்கிரிங்கர்ச்சை காலு, கால பானகான குடிக்கிறதுங்கிறது இங்க பாத அங்குஷ்டம் பிபதி இது அங்கிரி பானகா. தன்னுடைய காலனுடைய கட்ட விரல வாயில போட்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட அதனால்தான் வந்து குழந்தைகள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணும் பொழுது இட் இஸ் எ வெரி சுவாபாவிகமான ஒரு ஆக்ஷன். அது அந்த சுவாபாவிகமான ஆக்ஷனை பார்க்கும் பொழுது எல்லாருமே நம்ம நினைக்கிறது என்ன, உடனே கண்ணன் போல விரல வந்து வாயில வச்சுட்டு இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு தானே சொல்றோம். அதை நினைவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு கூட குழந்தைகளுக்கு ஒரு ஒரு நேச்சுரல் ஆக்ஷன் ஏதாவது ஒரு சமயத்துல அந்த குழந்தைகள் காலை பிடிச்சிட்டு வாயில வச்சுக்கும். அது அந்த பகவானுடைய ஒரு சங்கல்பம், அந்த பகவத் சாநித்தியத்தை நம்ம வந்து பார்க்கணும் அந்த இடத்துல. அதை நினைவுபடுத்துறதுக்காக இருக்கு. வடபத்ரே, வடனா ஆலமரம், ஆலமரத்தினுடைய ஒரு இலை. சோ வடபத்ரே ஆலிலையில் ஏகா தனித்து ஒருவனாக
மாயா சிசுஹு, மாயையினால் ஒரு சிசு வேஷத்தை எடுத்துக்கொண்டவனாக, அங்கிரி பானகா, தன்னுடைய கால் கெட்ட விரலை வாயில் வைத்துக் கொண்டவனாக, சேதேஸ்ம இருந்தானோ எப்பொழுது, யுகாந்தே யுகத்தினுடைய முடிவில், சதுர்யுகத்தினுடைய ஒரு முடிவில் எப்படி இருந்தாரோ அந்த அந்த சமயத்துல, எஸ்ய உதரே யாருடைய வயிற்றில், ஏதது விஸ்வம் ஆசீத் இந்த உலகமானது அவருடைய வயிற்றில் இருந்தது, அது சாட்சிபூதமாக மார்க்கண்டேயர் பார்த்தார். அது இருந்ததுங்கிறது இங்க தேவஹூதி எங்க பார்த்தாருங்கிறது இல்ல, இருந்ததுன்னு மார்க்கண்டேயர் பார்த்து அவர் சொல்லலையா, அதை வச்சுட்டு எல்லாரும் சொல்றா. ஏன்னா அந்த சமயத்துல வேற யாரும் இல்ல. அப்படி பல பேர் வந்து யோகஜ பிரத்யக்ஷத்தினால ஞானக்கண்ணால பார்க்க முடியும். பிரம்மா எப்படி தத்யவ் தியானம் பண்ணாரோ அந்த மாதிரி தியானித்து நம்மளால வந்து பார்க்க முடியும். பட் அதுக்கு வந்து சாட்சாத்தாக பார்த்தவருங்கிறதுக்காக தான் மார்க்கண்டேயரை திருப்பி திருப்பி சொல்றேன். அப்பேற்பட்ட எஸ்ய உதரே ஏதது விஸ்வம் ஆசீது, யாருடைய உதரே பிரளய சமயத்தில், பிரளய காலே உதரே உதர வயிற்றில் இந்த விஸ்வமானது இருந்ததோ, சஹா துவம் அதே மாயா சிசு, அந்த பாலம் முகுந்தம் அவர்தான். இங்க தங்கள் துவம் மே ஜடரேன பிருதா அப்படிங்கிறது கதம் பிருதகான்னு கேக்குறான். எப்படி என்னுடைய வயத்தினால நான் உன்னை வந்து தாங்க முடிஞ்சது, நீ தாங்க பெற்றாய் அப்படின்னு கேக்குறான். அது எப்படி முடிஞ்சது இல்லையா? இல்ல குழந்தையா ஒரு காட்சி இருந்ததோ இல்லையோ முன்னாடிங்கிறதுக்காக இங்க சொல்றேன். நானும் சிசவு மயி கிம் ஏதது உச்சியத்தை அப்படிங்கிறச்சு, உலகமே உன்னிடத்துல நீ குழந்தையா இருக்கும் பொழுது அதே குழந்தை வேஷத்துல நீ என் வயத்துல இருந்தேன்னா இது எப்படி சொல்றது அப்படின்னு. அந்த அந்த கர்ப்பவாசத்தை பத்தி, பகவானுடைய கர்ப்பவாசம் வந்து வேதாந்த தேசிகர் அனுபவிச்ச மாதிரி வேற யாரும் அனுபவிக்கல. 2வது சர்க்கம் படிக்கணும் யாதவாபியுதயத்துல, அப்படி ஒரு வர்ணனை. அந்த பகவான் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது எப்படி எப்படியெல்லாம் அந்த ஜீவன், அதாவது தேவகிங்கிற ஒரு ஜீவன் வந்து எப்படி எப்படியெல்லாம் மாறித்து. அவ வந்து சும்மா சாதாரணமா ஒரு ஒரு சித்திரப்பட்டம் எடுத்துக்கிறாளாம், ஒரு கேன்வஸ கையில எடுத்துக்கிறா. அந்த கேன்வஸ எடுத்துக்கும் பொழுது அப்படியே லிலேக விஸ்வானி புவனானிங்கிற பல, சும்மா ஏதோ இந்த டூட்லிங் இல்லையோ ஸ்கிரிபிளிங், அந்த மாதிரி அவ ஸ்கிரிபிளிங் பண்ணும் பொழுது அது பார்த்தா அப்படியே பிரம்மாண்டத்தினுடைய மேப் மாதிரி இருக்காங்க. அது பகவானோட வயத்துல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அப்படி ஒரு சாநித்தியம் அந்த இடத்துல. சோ அவளால முடிஞ்சது, அந்த சர்வசக்தி மத்துவம்ங்கிறது அவளுக்கே வந்துட்ட மாதிரி இருந்தது. அதனாலதான் கதம் மே ஜடரேண பிருதா, எப்படி நீங்க உங்களுடைய வயிற்றுல இந்த விஸ்வமே இருந்த பொழுது தாங்கள் எப்படி என்னால் தரிக்கப்பட்டீர் அப்படின்னு கேட்கிறான். சத்வம் பிருதோ மே ஜடரேண ஹே நாத. கபிலருக்கு அது ஒரு சம்போதனம் அந்த இடத்துல. சத்தம் இதுவும் ஒரு சிசுத்துவம், இந்த இந்த குழந்தையா என் வயத்துல இருக்கிறதும் ஒரு மாயைதான். ஆலிலையில படுத்துட்டு இருக்கக்கூடிய பாலமுகுந்தம் மனசாஸ்மராமின்னு அந்த பாலமுகுந்தாவும் ஒரு மாயை தான். எல்லாமே ஒரு மாயை தான் அந்த இடத்துல. 10வது ஸ்கந்தம், ஆமாமா, அந்த 10வது ஸ்கந்தத்துல தேவகியினுடைய வர்ணனை தான். அத வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தேசிகர் 2வது சர்க்கத்துல கொடுப்பார். ஒரு இன்னும் வித்தியாசமா இருக்கும், அழகா இருக்கும். சத்துவம் காவியம்னு வர்றச்சு அவளுடைய ஒரு ரசனையும் சேர்த்து போடலாமோ இல்லையோ, அந்த மாதிரி அதுல வரும். சத்துவம் பிருதோமே ஜடரேன நாத கதன்னு யஸ்யோதர ஏததாசீத் விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏகா சேதே ஸ்ம படுத்துன்னு இருந்தேள். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல அந்த ஸ்மா வருது. சேதேஸ்ம மாயா சிசுஹு அங்கிரி பானகா. அஃப்கோர்ஸ் தேசிகருக்கு வந்து மூலம் வந்து வியாசர் வால்மீகி தான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா வியாசரை போலையும் வால்மீகிய போலையும் ஒரு காவியம் எழுதினவா கிடையாது. புராணம்னு கையில இருந்தா கூட அந்த புராணத்தை வச்சுட்டு அவ வந்து ஒரு ரசனையை ஊட்டியிருக்கா நமக்கு. அதனால்தான் தேசிகரால இப்படி எழுத முடிஞ்சது. அடுத்தது, துவம் தேகதந்திரா பிரசமாய பாப்மனாம். எப்படி இப்படி குழந்தையா நீங்க பிறந்தேன்னு சொன்ன உடனே இது வந்து அபத்தியம் குழந்தைங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுதான், வியாஜம் தான் அந்த இடத்துல, பர்பஸ் வேற அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிட்டா. ஏன்னா அவளுக்கு
அந்த மோக பட்டலம்ங்கிறது போயிடுத்துங்கிறத வந்து கையோட இண்டிகேட் பண்ணின்னு வர்றார் வியாசர் இந்த இடத்துல. மைத்ரேயர் இல்லையா, துவம் தேகதந்திரஹ பிரசமாய பாப்மனாம் நிதேஷ பாஜாம் ச விபோ விபூதயே யதா அவதாராः தவ சூகராதயः ததா அயம் அபி ஆத்மபத உபலப்தயே ஆத்மபதோபலப்தயே. குழந்தையா எப்படி என் வயத்துல நீங்க பிறந்தேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு மோகம் சட்டுன்னு தட்டினா மாதிரி இருந்தது தேவஹூதிக்கு. ஆனா விஸ்ரஸ்த மோகபடலான்னு முதல்ல சொன்ன அந்த அந்த விஷயத்தை இங்க ரீட்டரேட் பண்ணணும் இல்லையோ, அதனால உடனே அந்த மோகம் விலகித்து. ஆகையினால அதவா நத்வம் மயா அபத்தியாந்தரம் இவ ஜடரே பிருதா. மத்த குழந்தைகள் எப்படி கர்ப்பவாசம் செய்யறதோ அந்த மாதிரி நான் உன்னை தாங்கல்ல. கிந்து ஆனால் வராகாதி அவதாரவது இச்சையாயேவ ஆவிர்பூதः அசி. உன்னுடைய இச்சையினால நீ இங்க ஆவிர்பாவம் அடைஞ்சிருக்க, வராகம் முதலிய அவதாரங்களை போல. அப்படிதான் நான் எடுத்துக்கணுமே தவிர இத வந்து மத்த குழந்தைகள் வந்து கர்ப்பவாசம் செஞ்ச மாதிரி இங்க நான் வந்து அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி டகால்னு அந்த அந்த மோகம் விலகினதனுடைய அடையாளமாக இந்த ஸ்லோகம். துவம் தேகதந்திரஹா, தேகத்தை தந்திரனா ஒரு நூல்னு சொல்லுவோம், இல்லைன்னா அது தனுதே தேகத்தை ஒரு வளர்ப்பது எண்ணத்தினால, அதாவது இந்த தேகத்துல வந்ததனுடைய காரணம் எதற்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அத தேகதந்திரங்கிறதுக்கு தேக பரிகிருதா ஸ்வீகிருத மூர்த்திகி அசி அப்படிங்கிற, அதாவது பரிகரகான்னாலே உங்களுக்கு லிமிடேஷன் எடுத்துக்கணும், ஒரு பவுண்டரின்னு சொல்லுவோம். சோ தேகம்ங்கிற பவுண்டரிய போட்டுட்டு எதுக்காக வரணும் இங்க பகவான்? பகவான் சர்வவியாபி. இந்த தேகம்ங்கிற ஒரு தந்திரம்னு ஒரு நூல் பிடிச்சு அவரை உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கு, ஒரு சட்டம் போட்டு உட்காத்தி வச்ச மாதிரி ஃப்ரேம் இல்லையா. சோ அந்த தேகம்ங்கிற ஒரு பரிகரம், ஒரு பவுண்டரிய போட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கேன்னா, பாப்மனாம் பிரசமாய நிதேஷ பாஜாம் விபூதையே. ஹே விபோன்னு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுறா, அதுல சந்தேகமே இல்லை. உடனே முன்னாடி நாதன்னா பாருங்கோ, அந்த டிஃபரன்ஸ பாருங்கோ, அதான் காவியம். வியாசர் முன்னாடி நாத, நாதத்தேன்னா என்ன வந்து ரட்சிக்கிறவன் ஒரு அர்த்தம், எனக்கு இருக்கக்கூடிய மோகத்தை விளக்குறவன் ஒரு அர்த்தம். அதனால ஹே நாதன்னு சொல்லி என் வயத்துல நீ எப்படி வந்தன்னு கேட்டா, இங்க வந்து ஹே விபோன்னு உடனே ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா விபூனா எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் தானே, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். அதனால விபோ சர்வ வியாபி. பட் தேக தந்திரஹா, இந்த தேகம்ங்கிற ஒரு லிமிடேஷனை கொண்டு வந்து உட்கார்ந்தது எதுக்குன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம். அந்த ரெண்டுத்தை இங்க எப்படி சொல்றார் பாகவதத்துல? பிரசமாய பாப்மனாம், பாபம் செய்தவர்கள் அதாவது துஷ்டர்கள் அவரை அடக்குவதற்காக, விநாசாயச்ச துஷ்கிருதாம் பாபம் செய்தவர்கள் பாப்மனாம் பிரசமாய அடக்குவதற்கு. அதுக்கப்புறம் நிதேஷ பாஜாம் விபூதையே, நிதேஷ பாஜாம் ஆக்ஞா அனுவர்த்தினாம் விபூதையே சமிருத்தையே, தன்னுடைய ஆணையை பின்தொடருபவர்கள். அங்க பரித்ராணாய சாது நாம்னு. அப்போ சாதுங்கிறது பகவான் என்னென்ன நியமங்களை விதிச்சிருக்கானோ அவனுடைய ஆணையை பின்பற்றி நடப்பவர்களுக்கு தான் சாதுன்னு பேரு. இங்க விவரணம் இருக்கு. நிதேஷ பாஜாம், பகவானுடைய ஆணையை பாக்குன அடைந்தவர்கள், அதை வந்து சிறமேற்கொண்டு நடத்துபவர்கள் இருக்காளே, அவர்களுடைய விபூதையே செல்வத்திற்காக சமிருத்தையே. அங்க பரித்ராணம் இங்க ஒன்னும் யோகக்ஷேமாயன்னு அர்த்தம். அவளுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுப்பது, அந்த மேலும் மேலும் விருத்தியை கொடுப்பது. சமிருத்தினாலே விபூதினாலே மோட்சம்ங்கிறது தான் பரம விபூதி இந்த இடத்துல. சோ அவனுடைய ஆணையை பின்பற்றுபவர்களுக்கு, பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவன். அதற்காக தான் இந்த ரெண்டு பர்பஸ் தான் நீங்க தேகத்தை எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய காரணம். பாப்மனாம் பிரசமாய, கெட்டவர்களினுடைய அடக்குதலுக்கும் நல்லோர்களினுடைய ஒரு மேன்மைக்கும், யதா அவதாராக யதா சூகராதயா அவதாராக
சூக்கராதயா, சூக்கரங்கிறது வராக அவதாரம். வராக அவதாரம் முதலிய அவதாரங்கள் இருக்கே, வராகம் முதலிய அவதாரங்கள் உன்னுடையது எவ்வாறு இருந்தனவோ ததா அவ்வாறே அயம் அபி இந்த ஆத்மபத உபலப்தையே துவம் தேகதந்திரஹா. அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். ததா அவ்வாறே அயமபி அவதாரஹா ஆத்மபத உபலப்தையே அஸ்தி. அந்த ஆத்ம பதங்கிறதுக்கு, ஆத்மாங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை குறித்து இருக்கக்கூடிய ஞானம், பிரம்ம ஞானம். அந்த ஞானம் எனும் பந்தாக, மார்க்கா. சோ ஆத்ம பதா, அதை அடைவதற்கு, பெறுவதற்கு அப்படின்னா உபலப்தையேனா மற்றவர்களுக்கு மற்றவர்கள் அடையும்படியாக செய்வதற்குன்னு அர்த்தம். உபலப்தினாலே அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். இங்கே வெளிப்படுத்துவது. சோ மற்றவர்களுக்கு இந்த பிரம்ம ஞானத்தை பற்றி என்ன ஒரு மார்க்கம் உண்டோ அதை காண்பிப்பதற்காக இந்த அவதாரம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த சூக்கர வராக அவதாரம் முதலிய அவதாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு பர்பஸுக்காக நீங்க வந்திருக்கீங்களோ, பாப்மனாம் பிரசமாய நிதேசபாஜாம் விபூதையே, அதே போல இந்த கபிலாவதாரமும் ஆத்ம ஞானத்தினுடைய மார்க்கத்தை உபதேசம் செய்வதற்காக ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நல்லோர்களுக்கு வழிய காண்பிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த இந்த கெட்டவர்கள், அதாவது பாகண்ட இது ஸ்ரத்தை இல்லாதவர்களினுடைய ஒரு அடக்குதலுக்காகவும், ஏன்னா the more people are aware, இதுதான் பாத் அப்படின்னு தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த துஷ்டர்களினுடைய நிகிரகம் ஏற்படும். மற்ற அவதாரங்கள்ல எல்லாம் டைரக்டா துஷ்ட நிகிரகம் ஏற்பட்ட மாதிரி இந்த கபிலாவதாரத்துல சாட்சாத்தாக துஷ்ட நிகிரகம்ங்கிறது கிடையாது. பாப புத்தியை உடையவர்களினுடைய அந்த தாட் ப்ராசஸ கம்மி பண்றதுங்கிறது மனசளவுல இருக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கலாம். அப்படிதான் சொல்றது. சோ துவம் தேகதந்திரஹா பிரஜமாய பாப்மனாம் நிதேசபாஜாம் ச விபோ விபூதயே யதாவதாராஹ தவ சூக்கராதயஹ ததா அயமபி ஆத்மபத உபலப்தயே. அடுத்தது என் நாமதேய ஸ்ரவணானுகீர்த்தனாத் யத் பிரஹ்வணாத் யத் ஸ்மரணாதபி क्वचित् ஸ்வாதோபி சத்யஹ சவனாய கல்பதே குதத் புனஸ்தே பகவன் நு தர்ஷனாத். உன்னுடைய நாமதேயத்தை கட்டதனாலேயோ இல்ல அந்த நாமதேயத்தை சொன்னத்தினாலேயோ ஸ்ரவணம், கீர்த்தனம், அதுக்கப்புறம் பிரஹ்வணம் அப்படின்னா நமஸ்காரம் செய்வது, ஸ்மரணம் நினைவுபடுத்துறது, நினைவுல வைக்கிறது, நினைவுபடுத்திக்கிறதுனாலையும் இதனால என்ன ஆகுதுன்னா குவச்சித் அப்படி ஏதோ எப்பொழுதோ ஒரு தடவை அதை நினைவுபடுத்திக்கிறோம், இல்ல நமஸ்காரம் பண்றோம், பிரஹ்வணம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றது, இல்ல அந்த வார்த்தையை சொல்றது, நாமாக்களை சொல்றது. இதனால ஸ்வாதஹா அப்படி ரொம்ப ஒரு கீழ்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ரொம்ப ஒரு லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும் உடனே அவனுக்கு ஒரு யாகத்துல உட்காத்தி வச்சு மரியாதை கொடுக்கிற லெவல்ல அவனுக்கு ஒரு மேன்மை வந்துடுறது உன்னுடைய ஒரு நாமாவை சொன்னதுனால. அப்படி இருக்கும் பொழுது உன்னை பார்த்ததுல எப்பேற்பட்ட ஒரு கிரேட்னஸ் வரணும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஜீவனுக்கு அப்படிங்கிறான். சோ எது நாமதேய ஸ்ரவண அனுகீர்த்தனாது எஸ்ய யாருடைய நாமதேயஸ்ய பெயரினுடைய ஸ்ரவணாத்து கேட்பதனாலேயே அல்லது அனுகீர்த்தனாது திருப்பி திருப்பி சொல்றதுனால கொச்சித்து ஏதோ ஒரு சமயம் எப்பயோ ஒரு தடவை கேட்கறதோ இல்ல எப்பயோ ஒரு தடவை சொல்றதுனாலேயோ எது பிரஹ்வணாது யாருக்கு நமஸ்காரம் செய்வதனால், எது ஸ்மரணாதபி யாரை நினைப்பதனால், அதாவது பகவானை நினைச்சாலே இல்ல பகவன் நாமாவை சொல்றதுனாலேயோ பகவன் நாமாவை கேட்பதனாலேயோ இல்ல பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் செய்வதனாலேயோ ஸ்வாதஹ அபி ஸ்வானம் அத்தி இது ஸ்வாதஹ ஸ்வபச்சஹ. சண்டாளன்னு சொல்றார் இந்த இடத்துல, நாய சாப்பிடுறவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். சோ அந்த ரொம்ப ஒரு லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் சத்யஹா உடனே சவனாய கல்பதே, சவனம்னாலே சோமயாகம்னு அர்த்தம், சோமயாகத்துக்கு கல்பதே யோக்கியனாக ஆகுகிறான், அதற்கு கூட சாமர்த்தியம் உடையவனாக ஆகுகிறான். சோ குதஹா புனஹா
தே தர்ஷனாத் ஹே பகவன், ஹே பகவன் குதப் புனஸ்தே தர்ஷனாத், உன்னை பார்த்ததுனால இப்ப என்ன ஆயிடும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பூஜ்யனாக ஆக முடியும் அந்த ஜீவன். தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தையும் இங்க சொல்லிக்கிறா தேவகூதி. சோ அனேன பூஜ்யத்துவம் லட்சியத்தை, ஒரு ரொம்ப ஒரு இந்த மோச நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஆனர் பண்ற மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கு வந்துடுறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை நேரடியா பார்த்தா அதனால என்ன ஒரு பாக்கியம் ஏற்படும் அவளுக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியல. சோ என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத் யத் பிரஹ்வணாத் யத் ஸ்மரணாதபி க்வசித் ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பதே குதப் புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத். அடுத்தது அஹோ பத ஸ்வபச்சः அத்தः கரீயான் யத் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தேபுஹு தபஹ தே ஜுஹுவுஹு சஸ்னுஹு ஆர்யாஹ பிரம்ம பிரம்ம அனு ஊச்சுஹு நாம கிருணந்தி ஏதே. அஹோபத ஸ்வபச்சஹா, அதாவது இந்த சண்டாளனுக்கு கூட ஒரு பெரிய ஒரு அர்ஹாஸ்தானம் பூஜாஸ்தானம் ஏற்படுறதுங்கிறதுக்கு வந்து இங்க எப்படி சொல்றாருன்னா, யத் ஜிஹ்வாக்ரே துப்யம் நாம வர்த்ததே சஹா ஸ்வபச்சஹ அதஹ கரீயான். அதஹ இந்த காரணத்தினாலேயே அந்த எந்த ஒரு சண்டாளனுடைய ஒரு நாக்குல ஸ்வபச்சஹா அந்த வர்ணத்தை தாண்டி இருக்கக்கூடியவன், 4 வர்ணத்திலையும் அடங்காத ஒருவன் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வர்ணத்திலையும் இருக்கிறவன் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்வபச்ச. ஏன்னா அந்த வந்து வர்ணாதீதனா இருக்கக்கூடியவனை தான் நம்ம வந்து அந்த 5வது கேட்டகரியா போடுறோம். ஏன்னா இந்த கேட்டகரியில எல்லாம் ஃபிட் ஆகாத, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த தர்மங்களை யாரு ஃபாலோ பண்ணலையோ எல்லாருமே அந்த 5வது கேட்டகரியில தான் போய் உட்காரணும். அது வந்து ஒரு இண்டிகேஷன், அவ்வளவுதான். சோ ஸ்வபச்சஹா அந்த 5வது கேட்டகரியில இருக்கிற சண்டாளன் அதஹா கரியான், இந்த காரணத்தினால அவன் ரொம்ப வசத்தி, மற்றவர்களை விட காட்டிலும் அவன் வசத்தி. என்னன்னா எத் ஜிஹ்வாக்ரே, யாருடைய நாக்கு நுனியில துப்யம் நாம, இங்க துப்யம்னு சதுர்த்தி இருந்தாலும் அதை வந்து ஷஷ்டியா எடுத்துக்கணும். தவ நாம, உன்னுடைய பெயர் யாருடைய நாக்குல சதா சர்வகாலமும் வர்த்ததே இருக்கின்றதோ. சோ எஸ்ய ஜிஹ்வாக்ரே தவ நாம வர்த்ததே சஹா ஸ்வபச்சஹா அபி அதஹ அஸ்மாதேவ ஹேதோஹோ கரீயான். இந்த காரணத்தினாலதான் நம்ம வந்து அவனை ஒசத்தின்னு சொல்றோம். ஏன்னா அவன் சதா சர்வகாலமும் உன் நாமாவ நாக்கு நுனியில வச்சுட்டே இருக்கான். ஜிஹ்வாக்ரே துப்யம் நாம வர்த்ததே தே எது எஸ்மாத் அதஹான்னு எடுத்துக்கலாம். அதாவது யாரை காட்டிலும் இவன் வசத்தி அப்படின்னா எவர்கள் தபஹா தேபுகு, இல்லைன்னா எந்த காரணத்தினால், ஏன்னா அவ வந்து முன் ஜென்மத்துல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாங்கிற. இதுல அன்வயம் கொஞ்சம் கஷ்டம், அதனால நம்ம வியாக்கியானத்தையும் பார்த்தாகணும். எவர்கள் எந்த ஜனங்கள், எந்த ஜீவர்கள் தபஹா தேபுகு தபஸ் செய்தார்களோ, ஜுஹுவுஹு அதாவது ஹோமங்கள் செய்தார்களோ, அவர்களே ஹோமமும் செய்தார்களோ, அதுக்கப்புறம் ஆர்ய சஸ்னுஹு, சஸ்னுஹுங்கிறச்சே ஸ்நானம் செய்தார்கள். அதாவது தீர்த்தேஷு ஸ்நாதாக, ஒவ்வொரு தீர்த்த ஸ்நானங்களும் போய் க்ஷேத்ராடனம் பண்ணி எல்லா தீர்த்த ஸ்நானங்களையும் குளிச்சவர்கள். ஸோ விச் மீன்ஸ் பாப்பங்கள் எல்லாம் போக்கினவர்கள். ஆர்யாக, ஆர்யாகங்கிறச்சே சதாச்சாராக, நன்னடத்தை உடையவர்கள். பிரம்ம அனு ஊச்சுஹு, பிரம்ம அனூச்சுஹு, ஊச்சுஹுனாலே கூறினார்கள், அனு ஊச்சுஹுன்னா ரிப்பீட்டட்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பிரம்மா வேதத்தை அனூச்சுஹுங்கிறச்சே அதீதவந்தக, அத்தியனம் செய்தவர்கள். அந்த வேதம் வந்து எப்பவுமே அனுஷ்ரவன்னு பேரு, அதாவது கேட்டு ரிப்பீட் பண்ணி, கேட்டு ரிப்பீட் பண்ணி அப்படி சொல்றதுதான் உங்களுக்கு வேதம். இட் இஸ் an oral tradition. அதனால வேதம் எப்பவுமே வந்து அத்தியனம் பண்றதுனாலே இட் இஸ் a method of hearing and repetition. அதுதான் பிரம்ம அனூச்சுஹு, பலமுறை அந்த வேதத்தை கேட்டு திருப்பி 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 அதனுடைய அத்தியனம் செய்தவர்கள் எவர்களோ, தே நாம கிருணந்தி, அவர்கள்தான் உன்னுடைய நாமாக்களை சொல்ல முடியும். அதுதான் இங்க சொல்றார். ஜன்மாந்தரே தைஹி தபோ ஹோமாதி சர்வம் கிருதம்.
இது துவன் நாமகீர்த்தன மகாபாக்ய உதயாத்து அவகம்யதே. என்னடா இந்த இந்த ஒரு இதுல சாண்டாள ஜாதியில பிறந்தவனாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு எப்படி அந்த நாமஸ்மரணம் ஏற்படுறது அப்படிங்கறச்சேதான் அஸ்மின் ஜன்மனி ஜன்மாந்தரே வாங்கிறத மைண்ட்ல போட்டுக்கணும். அதுக்குதான் இங்க சொல்றார், இந்த ஜீவர்களே எத்தனையோ ஜன்மாக்கள்ல அவர்களே தபஸ் செய்து அவர்கள் ஹோமங்களும் செய்து பல தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் செய்து ஆர்யாக நல்ல நடத்தை கொண்டவர்களாக வேதங்கள் கூறி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தவறுதலுக்காக ஒரு ஜென்மா அவர்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். ஜடபரதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி மானா பிறக்கிறார். அதுல ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு தவறுதல் அதுக்காக ஒரு ஜென்மா எடுக்க வேண்டியவர்கள். ஆகையினாலதான் இன்னைக்கு அந்த பகவன் நாமா ஸ்மரணம் ஏற்படுறது, நாக்கு நுனியில அந்த பகவன் நாமா இருக்கு அப்படிங்கிற. சோ எவர்கள் ஏ தபஹா தே புஹு தே ஜுஹுவுஹு சஸ்னுஹு ஆர்யாக பிரம்ம அனூஜுஹு தே ஏவ நாம கிருணந்தி அப்படின்னு அதை தனி சென்டென்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்பயாவது நடந்திருக்கணும் அவளுக்கு. அஹோபத ஸ்வபஜோ அதோகரியான் யஜ்ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தேபுஸ் தபஸ்தே ஜுஹுபு சஸ்னுஹு ஆர்யாக பிரம்மானூச்சுஹு நாம கிருணந்தி ஏதே. தம் துவாம் அகம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசா துவஸ்த குணப்பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். உனக்கு அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்விபாவ்யம்ங்கிற ஒவ்வொன்றும் ரியலைசேஷன்ல வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம். தம் துவாம் அப்பேற்பட்ட உன்னை அப்படின்னா எந்த உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்கார். அண்ட் அந்த பிரம்மாவினாலேயே நினைக்க முடியாதவர் குணங்கள்னால தானே தன்னுடைய சக்தி துவாரா இவ்வுலகத்தை சிருஷ்டி பண்ணாரோ. எப்படி என் வயத்துல நீங்க பிறந்தேன்னு தெரியல, இல்ல இல்ல வராக அவதாரம் மாதிரி இருக்கக்கூடிய அவதாரங்களாக ஆவிர்வாவம் செய்தவர் நீங்கள். உங்களுடைய பேரை சொன்னாலே எல்லாருக்கும் மோட்சமுங்கும் பொழுது பல ஜன்மாக்களினுடைய ஒரு 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 புண்ணிய வசத்தினால இன்னைக்கு நாட்கள அந்த பகவான் பகவானுடைய நாமா இருக்குங்கும் பொழுது உன்னை நான் பார்த்தாச்சு. அப்படி மனசு அந்த உனக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு வந்தே விஷ்ணும் கபிலம் வேத கர்ப்பம்ங்கிறான். சோ தம் வந்தே அந்த உன்னை கபிலனாக அவதாரம் செய்திருக்கக்கூடிய விஷ்ணுவை நான் வந்தே நமஸ்காரம் செய்கிறேன். அகம் வந்தே நான் செய்கிறேன். சோ பரம் பிரம்ம எப்படிப்பட்டவர் இதெல்லாம் அந்த கபிலருக்கு தான் போகிறது. சோ பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், புமாம்சம் முதல் புருஷாவதாரமாக இருக்கக்கூடிய பரமபுருஷாவதாரமாக ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் இருப்பவர். அதுனா இந்த இடத்துல புருஷாங்கரிச்சு விராட் ஸ்வரூபத்தை எடுத்துக்கணும். அடுத்தது ஜீவனுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை இங்க சொல்லணும். பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்விபாவ்யம். பிரத்யக்குங்கிறச்சேயே பிரத்யாகிருதே ஆத்மனிங்கிறார். உள்நோக்கின ஒரு ஃப்ளோ. பிரத்யக் ஸ்ரோதசி, ஸ்ரோதகானாலே ஃப்ளோ ஆர் வாட்டர், த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மாதிரி சொல்றோம். இந்த இடத்துல அந்த ஒரு போக்கு எப்படி இருக்குன்னா உள்நோக்கின பார்வையை கொண்ட அந்த ஆத்மனி மனசில் சம்விபாவ்யம் சஞ்சிந்தியம் பார்க்க தகுந்தவராக இருக்கார். இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது. சோ இந்திரியங்கள் எல்லாத்தையும் உள் இழுத்து அந்த மனசுல சஞ்சிந்தியம் நம்ம நினைக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியவர். ஸ்வதேஜசா துவஸ்த குணப்பிரவாகம் அந்த ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருந்துண்டு எல்லா மோகத்தையும் விளக்கினவர், குணங்களினுடைய பிரவாகத்தை துவஸ்த விளக்கினவராக இருப்பவர், அந்த ஆத்ம ஜோதிஸ்வரூபமாக இருப்பவர். வேத கர்ப்பம், இதுக்கு ரெண்டு வகையா அர்த்தம் சொல்லலாம். வேதாக கர்ப்பே யஸ்ய, யாருடைய கர்ப்பத்தில் வேதங்கள் எல்லாமே இருக்கோ, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக அப்படிங்கிறோம். யாரினிடத்திலிருந்து வேதங்கள் வெளிவந்தனவோ அப்படிங்கிறதுனால யாருனுடைய உள்ள அந்த வேதங்கள் இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம். வேத கர்ப்பம். சோ வேதாக கர்ப்பே யஸ்ய, அல்லது வேதானாம் கர்ப்பஹ யஹ,
நேர டைரக்டா ஷஷ்டி தத்புருஷமா போட்டுருணும். ஏன்? வேதங்களினுடைய உட்பொருளாக விளங்கக்கூடியவர் அவர்தான். வேத பிரதிபாத்தியம் அந்நேஷு அனிதம் பரைகியும் தேசிகர். ஒன்னை தவிர மற்றவர்களை குறிக்காது இந்த வேதம், அதாவது ஒன்னையே தாற்பயமாக வைத்துக் கொண்டிருக்கும் வேதம். வேத கர்ப்பம் வேதானாம் கர்ப்பபூதா யஹ. சோ வேதங்களினுடைய உட்பொருளாக விளங்கக்கூடிய கபிலம் விஷ்ணும் வந்தே. சோ தம் துவாம் அகம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்பிபாவ்யம் ஸ்வதேஜசா த்வஸ்த குண பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேத கர்ப்பம். மைத்ரேய உவாச்ச ஈடிதோ பகவான் ஏவம் கபிலாख्यः பரः புமான் வாசா அவிக்ளவயா இத்யாக மாதரம் மாத்ருவத்சலஹ. ஈடிதः பகவான் ஏவம், இவ்வாறு மைத்ரேயர் உடனே அந்த கான்வர்சேஷனை கன்க்ளூட் பண்ற. இவ்வாறு ஏவம் ஈடிதः பகவான், ஈடிதஹானாலே praised, பிரசம்சிதஹான்னு அர்த்தம். அவிக்ளவயா வாச்சா சாரி ஏவம் இவ்வாறு ஈடிதஹா பகவான் கபிலாख्यः பரः புமான், இவ்வாறு போற்றப்பட்டவரான பகவான் கபிலர் எனும் பெயரை கொண்டவரான அந்த பரம்பொருள். கபிலஹா இது ஆख्यायस्य, ஆख्याனாலே நாமான்னு அர்த்தம். சோ கபிலாख्यஹானா கபிலர் எனும் பெயரை கொண்டு வந்திருக்கக்கூடிய பரப்புமான், அந்த பரமபொருளா புருஷனான புருஷோத்தமனான விஷ்ணுவானவர் இங்கே கபிலர் எனும் பெயரை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வாறு தேவஹூதியினால் போற்றப்பட்டவராக அவர் என்ன பண்ணார்? மாதரம் மாத்ருவத்சலஹா சஹா, அம்மாவனிடத்துல ஒரு ஆசை கொண்டவர். அதுக்காக தானே, அம்மாக்கு அட்வைஸ் பண்றதுக்காக தானே இந்த அவதாரமே இல்லையா? அவளை ஒரு டூல். எப்படி நமக்கு அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணணும், அர்ஜுனனுக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக பகவான் அந்த கீதைய சொல்லல. அப்படி இருந்திருந்ததுன்னா அந்த கீதை முடிஞ்ச கையோட, இல்ல மகாபாரத யுத்தம் முடிஞ்ச கையோட அர்ஜுனன் மோட்சத்துக்கு போயிருக்கணும். போகல. ஏன் போகல? ஏன்னா அந்த கீதை நமக்கு தேவை. அதுக்காக தான் பகவான் அர்ஜுனனை ஒரு டூலா வச்சுட்டு நமக்கு கொடுத்தார், எல்லாருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் இல்லையா? அதே போல இங்கேயும் மாத்ருவத்சலஹா, அம்மாவனிடத்துல ஒரு ஆசை இருக்கிறவராக இருந்தும் அந்த இடத்துல தேவஹூதிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உலகத்துக்கு அவர் உபதேசம் செய்தார். அப்படிப்பட்ட கபிலர் மாதரம் இதி ஆக இவ்வாறு கூறினார். எப்படி? வாச்சா அவிக்ளவயா. விக்ளவனா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் அர்த்தம். அவிக்ளவாங்கிறச்சு கம்பீரமான வார்த்தைகளினால் இந்த மாதிரி அம்மாவிடம் கூறினார். ஈடிதோ பகவானேவம் கபிலாख्यः பரः புமான் வாச்சா அவிக்ளவயா இத்யாக மாதரம் மாத்ருவத்சலஹ. கபில உவாச்ச மார்கேணானேன மாதஸ்தே சுசேவ்யேன உதிதேன மே ஆஸ்திதேன பராம் காஷ்டாம் அச்சிராத் அவரோத்ஸ்யசி. நான் சொன்ன இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றினாயே ஆனால் சீக்கிரமாகவே ஒரு ஜீவன் முக்தியை அடைய போகிறாய். அவரோத்ஸ்யசி ஏறுவாய் அப்படிங்கிறார். அதாவது பிராப்ஸ்யசி இத்தியர்த்தா, கட்டாயமாக நிச்சயமாகங்கிற. அனேன மார்க்கேண ஹே மாதா மே உதித்தேன, என்னால் கூறப்பட்ட அனேன மார்க்கேண இந்த மார்க்கத்தினால். அது எப்படி இருக்கு? சுசேவ்யேன மார்க்கேண, ரொம்ப ஈஸியா இதை பின்பற்றக்கூடிய மார்க்கமா இருக்கிற எல்லா யோக சாஸ்திரத்தினுடைய வழிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சுசேவ்யேன மார்க்கேனங்கிற. அது தேவஹூதிக்கு உண்டான அட்ஜெக்டிவ். ஏன்னா தேவஹூதி இந்த அட்வைஸ கேட்ட மாத்திரத்திலேயே விஸ்ரஸ்த மோகப்பட்டலா. அதனால அவளால மேல அடுத்த ஸ்டேஜுக்கு அவளால ஈஸியா போக முடியுங்கிறதுக்காக சொல்றார். சுசேவ்யேனன்னு சுக சேவ்யேனன்னு அர்த்தம். ரொம்ப சுலபமாக பின்பற்றக்கூடியதான அனேன மார்க்கேன, இந்த மார்க்கத்தினால் ஆஸ்திதேன, அதை அனுஷ்டானம் செய்து கொண்டு, உன்னால் அனுஷ்டானம் செய்து, பராம் காஷ்டாம் அச்சிராதேவ அவரோத்ஸ்யசி. பராம் காஷ்டாம், பராகாஷ்டாங்கிறது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி நிலையை கட்டாயமாக அடைய போகிறாய். ஸ்ரத்தத்ஸ்வ ஏதன் மதம் மஹ்யம் ஜுஷ்டம் யத் பிரம்மவாதிபிஹி ஏன மாம் அபவம் யாயாஹ மிருத்யும் மிருச்சந்தி
அதத்விதः 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 இப்ப அத முதல்ல முடிச்சிருவோம். தத்வித்து அப்படிங்கறச்சே தத்துவவித்து, அதாவது அதை அறிந்தவர்கள். இதை அறியாதவர்களுங்கும் பொழுது அதத்விதः. சோ இதை அறியாதவர்கள். அப்போ மன்மதம் அவித்வாம்சா, என்னுடைய மதத்தை, என்னுடைய அந்த மதம்ங்கிறச்சு அந்த என்னுடைய ஒரு தத்துவ மார்க்கம் இருக்கே, அந்த தத்துவ மார்க்கத்தை அறியாதவர்கள், புரியாதவர்கள், அதை பத்தி புரிஞ்சுக்காதவா என்ன ஆறுது அவளுக்கு? மிருத்யும் ரிச்சந்தி, அவர்கள் மிருத்யுவை அடைகிறார்கள். அதாவது மிருத்யுங்கிறச்சு நேர டெத்துன்னு எடுத்துக்காது. இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, திருப்பியும் திருப்பியும் இந்த சுழல்லையே மாட்டிண்டு அவ வந்து தவிக்கிறா. யாரு இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்காதவாளோ அல்லது இந்த தத்துவத்துல ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரு இருக்காளோ அவர்கள் மறுபடியும் மறுபடியும் உலகம்ங்கிற ஒரு சுழல்ல மாட்டிண்டு அவன் வந்து மிருத்யும் ரிச்சந்தி, they will ultimately die in this world of samsaram. அவ்வளவுதான். whereas அம்மாவுக்கு எப்படி சொல்றார்? ஸ்ரத்தத்ஸ்வ, ஸ்ரத்தையை வைக்க வேண்டும். ஏதன் மதம் மஹ்யம் மதம் ஸ்ரத்தத்ஸ்வ, என்னுடைய இந்த ஒரு உபதேசத்தில் மேல் நம்பிக்கையை வை. மஹ்யம் ஜுஷ்டம் எது பிரம்மவாதிபிகி ஜுஷ்டம், மஹ்யம் மதம்ங்கிறத சேர்த்துருங்கோ. இங்கே எது பிரம்மவாதிபிகி ஜுஷ்டம், எது பிரம்மத்தை பற்றி பேசக்கூடிய அல்லது பிரம்ம சாட்சா்காரத்தை அடைந்தவர்களுக்கு பிடித்தமான ஒரு மார்க்கமாக இருக்கோ அந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கம் இருக்கே, அதன் மேல் நம்பிக்கை வை. ஏன்னா எந்த மார்க்கத்தினால அபவம் மாம் யாயாக, யாயாகனா அடைவாயாக, நீ கண்டிப்பா இந்த என்னை அடைவாய். இந்த மார்க்கத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணேன்னா, ஏன்னா என்னுடைய மார்க்கத்து மேல முதல் நம்பிக்கை வை. இந்த மார்க்கம் தான் எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு மார்க்கம். முன்னாடியே வேற ரொம்ப சுகமான மார்க்கம்னு வேற சொல்லிட்டாரா? ஒண்ணு இல்ல, அந்த அந்த சௌக்கியம் சௌலபியம்ங்கிறது என்னன்னா பக்திங்கிற ஆஸ்பெக்ட மைண்ட்ல வச்சுக்கணும். பக்தி இருந்துடுத்துனா எந்த மார்க்கமும் உங்களுக்கு வந்து சுலபமா போயிடும் அந்த இடத்துல. அதனால சுசேவியேனங்கிறார். மஹ்யம் ஏதத் மதம் ஸ்ரத்தத்ஸ்வ, என்னுடைய இந்த மதத்தின் மேல் நீ வந்து ஒரு உபதேசத்தின் மேல் மார்க்கத்தின் மேல் நீ வந்து ஒரு நம்பிக்கையை வை. இது பிரம்மவாதிகளுக்கு பிடித்தமானது. ஏன எந்த மார்க்கத்தினால் அபவம் மாம் யாயாக, பிறப்பற்றவனான என்னை நீ அடைவாயாக, அதாவது மோட்சத்தை அடைவாய். அதத்விதா மிருத்யும் ரிச்சந்தி, இத வந்து புரிஞ்சுக்காதவா, இது மேல நம்பிக்கை வைக்காதவர்கள் மிருத்யுவை அடைய போகிறார்கள். ஸ்ரத்தத்ஸ்வ ஏதன் மதம் மஹ்யம் ஜுஷ்டம் யத் பிரம்மவாதிபிஹி ஏனமாம் அபவம் யாயாக மிருத்யும் ரிச்சந்தி அதத்விதா. இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய இது வருது. எப்படி தேவஹூதி கபிலர் சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணி, கபிலர் கிளம்பிடுறார், அதுக்கப்புறம் தேவஹூதி கபிலர் சொன்ன வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி அவளும் வந்து மோட்சத்தை அடைய போறாங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர். இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ஒரு ஃபியூ வீக்ஸ் அடுத்தது கிளாஸ் இல்லை. நான் வந்து அடுத்த கிளாஸ் எப்போங்கிறது குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். Thank you, Bhagini. Thank you.